மயிலிட்டி துறைமுக புனரமைப்பு பணிகளை நாளைய தினம் திங்கட்கிழமை ஜனாதிபதி ஆரம்பித்து வைக்கவுள்ள நிலையில் மயிலிட்டி துறைமுக பகுதிகளில் உள்ள தமிழக கடற்றொழிலாளர்களின் படகுகள் ஜேசிபி வாகனம் மூலம் அடித்து உடைக்கப்பட்டு அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கடந்த காலங்களில் இலங்கை கடற்பரப்பினுள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் தமிழக கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்பட்ட வேளைகளில் அவர்களின் படகுகளையும் கடற்படையினர் கைப்பற்றி மயிலிட்டி மீன்பிடி துறைமுக பகுதிகளில் தடுத்து வைத்திருந்தனர். அவ்வாறு 124 படகுகள் தற்போது மயிலிட்டி மீன்பிடி துறைமுக பகுதிகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன. வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் அத்துமீறி இலங்கை கடற்பரப்பினுள் நுழைந்து கடற்றொழிலில் ஈடுபட்டமை தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் நீதிமன்றங்களில் தனித்தனி வழக்குகளாக நடைபெற்று வரும் நிலைகளில் சில வழக்குகள் முடிவடைந்துள்ளன. அவற்றின் அடிப்படையில் இதுவரையில் முடிவற்ற வழக்குகளின் 33 படகுகள் அரச உடைமையாக்கப்பட்டுள்ளன. மேலும் 7 படகுகளை அதன் உரிமையாளர்களிடம் கையளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஏனைய படகுகள் மீதான வழக்குகள் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ளன. இந்நிலையிலேயே நாளைய தினம் திங்கட்கிழமை ஜனாதிபதி மயிலிட்டி துறைமுக பகுதிக்கு விஜயம் செய்யவுள்ள நிலையில் அரசுடைமையாக்கப்பட்ட 33 படகுகளையும் ஜேசிபி வாகனம் மூலம் அடித்து உடைத்து அவற்றை அச்சுவேலி தொழில்பேட்டைக்கு எடுத்துச் செல்லும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதேவேளை உரிமையாளர்களிடம் கையளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்ட 7 படகுகளையும் அதன் உரிமையாளர்கள் கடந்த 25ஆம் திகதி தமிழகத்திலிருந்து கடற்படையினரின் பாதுகாப்போடு மயிலிட்டி பகுதிக்கு வந்து தமது படகுகளை பார்த்து சென்றமை குறிப்பிடத்தக்கது.